ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கைக்கு ஒரே மாதிரி பார்டர் கொடுக்குறத விட இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெரிய பார்டராக இருந்ததுன்னா அதை ஒரு 2.5 இன்ச் பக்கம் ரெண்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கை எப்போதும் போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பொருத்த வேண்டாம். மேலே இருக்க மெயின் பீஸை மட்டும் வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து பார்டர் உயரத்தை ஒரு 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பார்டர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2.5 இன்ச்சுக்கு, அதாவது 2 பீஸ் கிடச்சிது. பெரிய பார்டர் 5 இன்ச்சு அளவுக்கு பெரிய பார்டராக இருந்தது. இப்போது இதை ரெண்டையுமே 2.5 இன்ச்சாக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த 2.5 இன்ச்சை நீங்கள் நாட்டுக்கு அடிப்பீங்க இல்லையா, ஓரமாக அடித்து அதை உள் வழியாக திருப்புறது, அதே மாதிரி நாட்டுக்கு அடிக்கிற மாதிரி ஓரமாக ஒரு 1/4 இன்ச் பக்கம் அடித்து எடுத்துகிட்டு வாங்க. இனி எப்போதும் போல் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். திருப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான ஊசியோ இல்லைனா குச்சியோ எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி எடுத்துருங்க. திருப்பி எடுத்துகிட்டு நீங்கள் இதை என்ன திருப்பி பார்த்தீங்கன்னா இது பார்டர் பார்த்தீங்களா, அதனால் அது ஒரு பணிஞ்சு நிற்காது. மிஷினோட எண்டு அந்த நுனி இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக அது அழகாக அந்த பார்டர் அந்த அமுந்தி நிற்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது நம்ம அந்த பார்டர் கொடுக்கறதுக்காக 2.5 இன்ச் பக்கத்துக்கு இந்த மாதிரி வெட்டி எடுக்க போகிறோம், துண்டு துண்டாக. இதை நீங்கள் தனித்தனியாக அளந்து நீங்கள் துண்டாக கட் பண்ணுறதை விட நான் காமிக்கிற டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இதை மட்டும் நீங்கள் 2.5 இன்ச் அளந்துட்டு மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு பொருந்தி இருக்கிறத மட்டும் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக முன்ன பின்ன வந்ததுன்னா நம்ம ஸ்டிச்சிங்கில் இதை சரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பீஸை 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம பீஸ் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்மளோட மெயின் பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. சென்டரில் இருந்து இந்த மாதிரி உங்களுடைய பார்டர் பீஸை இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் பக்கம் நீங்கள் கேப் விட்டு நீங்கள் அடித்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டே இருங்க. ரொம்ப ஒன்றுக்கு கம்மியாகவும் ஒன்றுக்கு அதிகமாகவும் வைக்கிற மாதிரி வேண்டாம். ஒரே சீரான அளவில் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக அடித்து எடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம அடித்து எடுத்துட்டோம். இனி என்ன பண்ணுங்கள், இன்னும் ஒரு சைடு அடிச்சிருக்கோம் இல்லையா, இனிமேல் இன்னொரு பக்கம் அடிக்கணும். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்க கோடில் கரெக்டாக அந்த பார்டர் நிற்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கீழே நேராக வச்சுருக்கோமா, நடுவில் சாக்லேட் மாதிரி ஒரு பெண்டு வர்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக வச்சு ஃபுல்லாக திருப்பி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. குட்டநெட்டை வந்தது இல்லையா, அதை இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஃபினிஷ் மேல் பக்கம் இருக்கிற சிலிம்பில் நீங்கள் இந்த மாதிரி மெயின் கிளாத்தை கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி மடித்து விட்டு அந்த சிலிம்பில் முடிச்சு விட்ருங்க. இனி கீழே இருக்கிற சிலிம்பில் நம்ம லைனிங் கிளாத் வச்சு அடித்து எப்போதும் போல் நம்ம திருப்பி அமுக்கடி போட்டு இந்த கையை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஃபினிஷிங் இப்படி தான் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாவ்.